நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், நீர்வளத்துறைக்கு கடந்த காலங்களில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகளை விட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு அதிக அளவிலான நிதியை ஒதுக்கியுள்ளது. மேலும் ஏரி குளங்களை தனியார் பங்களிப்புடன் தூர்வாரும் பொருட்டு தனியாக அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு, கூவம், வேளச்சேரி ஏரி, நாராயணபுரம் ஏரி ஆகியவற்றை தூர்வாரும் பணி தனியார் பங்களிப்புடன் தொடங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள 22,000 ஏரிகளும், நீர்வளத்துறையில் உள்ள 14,000 ஏரிகளும் தூர்வார நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மாண்புமிகு உறுப்பினர், என்னுடைய அலுவலகத்துக்கு நீங்களும் உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் வந்திருந்தீங்க. அதை நீங்கள் எல்லாமே மனுவாகவே கொடுத்துருந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் நீங்களும் நானும் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணோம். உங்களை பொறுத்த வரைக்கும் தருமபுரி மாவட்டம் எங்களுக்கும் தான் மாவட்டம். கண்டிப்பாக அந்த விவசாயிகளின் உடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நீங்கள் ஏன்னா அந்த நீர்வளத்துறைக்கு எப்படியெல்லாம் நீங்கள் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணீங்க. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு மிக விரைவில் நீங்கள் கேட்ட அனைத்து திட்டங்களையும் தருமபுரி மாவட்டத்துக்கு செய்து தரப்படும் என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கூறியது விவசாயிகளின் அறியாமையை போக்கி அவர்களுக்கு ஒரு எழுச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகம் செய்யும். மக்களுக்கு தேவையான, விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு விவசாயிக்கும் தெரியப்படுத்தும் வகையில் நிச்சயமாக எங்களுடைய செயல்கள் இருக்கும் என்று பேரவைத் தலைவர் உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஆக்கப்பூர்வமான சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் திரு கே நித்யானந்தன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பொள்ளாச்சியின் குரலாகவும் கொங்கு மண்டலத்தின் உரிமை முழக்கமாகவும் என்னை இந்த அவைக்கு அனுப்பி வைத்த பொள்ளாச்சி தொகுதி மக்களுக்கும், களத்தில் நின்று உழைத்த கூட்டணி தோழர்களுக்கும், வழிகாட்டியாக திகழும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஈ.ஆர். ஈஸ்வரன் அவர்களுக்கும், இந்த அரிய வாய்ப்பினை வழங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும், என் லட்சிய பயணத்தில் தூண்களான உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றேன். எதிர்க்கட்சி என்பதற்காக அனைத்தையும் எதிர்க்காமல் மக்கள் நலன் சார்ந்த அரசின் நல்ல முயற்சிகளை வரவேற்பதும், மேம்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக சுட்டிக்காட்டுவதுமே மக்கள் பிரதிநிதிக்கு அழகு ஆகும். ஒரு நாணயத்திற்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கின்றதோ அப்படித்தான் எந்த ஒரு அரசின் நிதிநிலை அறிக்கையும்